ஹலோ நண்பா, இன்னைக்கு கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பல பேர் இன்னும் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. ஃபாலோ பண்ணாதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாமல் கன்னியூவாக பார்த்தா தான் கதை உங்களுக்கு புரியும். அப்புறம் வீடியோட கடைசியில் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறவங்கள குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 500 ரூபாய் பரிசா வழங்கப்படும். சரி வாங்க இன்னைக்கான கதைக்கு போகலாம். இன்னைக்கான கதை உங்களை வேற லெவலில் இம்ப்ரெஸ் ஆக்கும். அதோட மட்டும் இல்லாமல் நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லர்லாம் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ கதைக்கு போகலாம். கதையோட தொடக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு ரூமில் ஒரு வயசான ஆள் மாதிரி ஒருத்தவன் பெட்டில் படுத்து கிடக்கிறான். அவனை பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக, கண்ணெல்லாம் சுருங்கி முடியெல்லாம் கொட்டி ஒரு ஆக்ரோஷமாக அவன் படுத்து கிடக்கிறான். அப்போ அவன் கையில் வந்து ஒரு மூட்டை பூச்சி வந்து கடிக்குது. அப்புறம் என்ன நினச்சதுன்னு தெரில, விறுவிறுன்னு வேகமாக ஓடி போய் அந்த மனுஷனோட காதுக்குள்ளே போகுது. அப்படியே இந்த சைடில் பார்த்தோம்னா இவர் தான் நம்ம ஹீரோ. தெருவில் ஒரு ரோட்டு கடையில் நின்றுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த காலில் ஒரு பொண்ணு பேசுகிறாங்க. சார், உங்கள் ரெஸ்யூம் வந்து இங்கே கம்பெனியில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன, நீங்கள் ரொம்ப லாங்காக இருக்கீங்க, கம்பெனிக்கு கொஞ்சம் கிட்டக்க ஏதாவது ரூம் ஷிஃப்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க, நீங்கள் வேணால் டைம் வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த காலை கட் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுறாரு. உடனே தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு, மச்சான் எங்கே இருக்க மச்சான், உடனே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ ஃப்ரெண்டுக்கிட்ட ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. சொன்ன உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கவுங்க ஆப்பில் பக்கத்தில் எங்கெங்கே ரூம் இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கும் அந்த ரூமுக்கு வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ தான் இவங்க கண்ணுக்கு ஒரு ரூம் வந்து தென்படுது. அந்த ரூம் வந்து ரொம்ப வந்து சீப்பாக இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் நடந்து போனால் அந்த ரூமை ரீச் ஆகலாம்ல இருக்குது. அந்த அளவு கிட்ட இருந்து சரி வா அந்த ரூமை போய் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்காங்க. கடைசியாக அந்த லொக்கேஷன் வந்து ரீச் பண்ணிடுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டு கீழே உள்ள ஒரு வீட்டில் போய் காலிங் பெல்ல வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுறாங்க, யாருமே வெளியில் வரவே இல்லை. மறுபடியும் செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுறாங்க, யாருமே அந்த வீட்டிலேருந்து வெளியிலே வரல. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருனா, அந்த கதவோட ஓட்டை இருக்கும் தெரியுமா, அதாவது அந்த சாவி போடுற ஓட்டை இருக்கும் தெரியுமா, அந்த ஓட்டை வழியால் பார்க்குறாரு. அந்த ஓட்டை வழியால் பார்க்குறப்ப திடீர்னு அவருக்கு முன்னாடி ஒரு கண்ணு அகோரமாக தெரியுது. ஹீரோட ஃப்ரெண்டு பயந்துடுறாரு. இப்போ அந்த கதவை திறந்துக்கிட்டு ஒரு கிழவர் வராரு. தம்பி உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு ஹீரோட்ட கேட்குறாரு. உடனே இந்த மாதிரி நாங்கள் மொபைலில் இந்த ஆப் மூலயமா பார்த்தோம், நாங்கள் இந்த வாடகைக்கு வரலான் இருக்கோம் அப்படின்னு. உடனே அந்த வயசான ஆள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பேச்சுலரா இல்லை ஃபேமிலியோட தங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஹீரோ வந்து இல்லை சார் நான் மட்டும்தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த வயசான ஆள் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்து, அப்போ தம்பி எங்கே தங்க போகிற கேட்குறாரு. உடனே ஹீரோ ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அங்கிள் என்ன அங்கிள் இப்படி கேட்டுட்டீங்க, உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், நான் உடனே இப்போயே இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மொக்கையை போடுறாரு. அதில் அந்த கிழவன் வந்து ரொம்பவுமே காண்டாயிடுறாரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்பே ஒரு வயசான அம்மா வருது. அந்த வயசான அம்மா தான் அந்த கிழவரோட மனைவி. என்னங்க என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப அந்த வயசான ஆள் வந்து அந்த அம்மாட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வீடு வாடகைக்கு வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்க சமயத்தில் ஹீரோட ஃப்ரெண்டு அந்த அம்மாவை பார்த்து, இவங்க வீட்டில் பொண்ணு கூட தேவையில்லை போல இருக்கே, இந்த ஆண்டியே செம்மையாக இருக்கே, இதே நான் கரெக்ட் பண்ணுறேன் மச்சான் அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட சொல்கிறாரு. ரெண்டு பேரும் அங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வயசான ஆள் வந்து அந்த அம்மாட்டி அந்த சாவியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த வயசான அம்மா அந்த சாவியை எடுக்க போகிறாங்க. உடனே அந்த வயசான அம்மா உள்ளே போய் அந்த சாவியை வந்து ஒரு பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி அந்த சாவியை கையில் எடுத்து அந்த சாவியை பார்த்து, இன்னைக்கு உனக்கு நல்ல சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை கொண்டாந்து ஹீரோ கையில் கொடுக்குறாங்க. ஹீரோ அதை வாங்கின உடனே மேலே 18ஆம் நம்பர் ரூம் போய் பாருங்கள் அப்படின்னு அந்த வயசான ஆள் வந்து சொல்கிறார். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலும் வந்து நம்பர் 18 தான், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க மேற்கொண்டு கதைக்கு போகலாம். ஹீரோ அந்த சாவியை கையில் வாங்கிக்கிட்டு லிஃப்ட் வழியால் ஏறலாமா அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாரு. பட்டன் ஒர்க்கே ஆகலை. உடனே ஹீரோட ஃப்ரெண்டு ஆரம்பமே அமக்கலமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறான். சரின்ட்டு ரெண்டு பேரும் ஸ்டெப்ஸு மூலயமா ஏறலான்ட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸு ஏற 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 அந்த நம்பர் 18 அப்படிங்கிற ரூமில் உள்ள எல்லாமே ஆல்ட்ரேட் ஆகுது.
ரத்தம் படிஞ்சு கிடந்த தரையெல்லாம் திடீர்னு க்ளீன் ஆகுது, ஸ்க்ரீன்லாம் திடீர்னு புதுசாக மாறுது, அங்கே ஒட்டடை படிஞ்சு எப்படிலாம் தூசியாக இருந்ததோ எல்லாமே செத்த நேரத்தில் மாறி போகுது. ஹீரோ அப்புறம் ஸ்டெப்ஸ்லாம் ஏறி கரெக்டாக அந்த 18ஆம் நம்பர் ரூமுக்கு போய் சாவியை உள்ளே போட்டு ஓப்பன் பண்ண பார்க்கலாம். ரொம்ப நேரமாக ஓப்பனே ஆகலை. உடனே ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான், மச்சான் எச்சு துப்பிக்க மச்சான், ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். டேய் பேசாமல் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் ஓப்பன் பண்ணுறாரு. கதவை திறக்க அந்த ரூமுக்கு உள்ளே உள்ள பெட்ரூம் கதவை யாரோ திடீர்னு பூட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுது. உடனே ஹீரோ ஃப்ரெண்டு சொல்கிறான், மச்சான் ரொம்ப நாள் பூட்டி இந்த வீடுறா மச்சான், அதான் ஏதாவது காற்று இதாகிருக்கும், நான் போய் அதை பார்க்குறேன், நீ வீடை சுற்றி பாரு அப்படிங்கிறான். ஹீரோ அந்த வீடை சுற்றி பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எக்ஸ்பென்சிவான பொருளாக இருக்குது. டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது. உடனே ஹீரோவுக்கு ஒரு ஷாக் ஆகிடுறான். என்ன வீடு வாடகைன்னு சொன்னாங்க, எல்லாமே அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இறங்கி அந்த வயசான ஆள்கிட்ட கேட்குறாரு, என்ன சார் வீடு வாடகைக்கு இருந்தவங்க எல்லா திங்ஸும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த வயசான ஆள் ஹீரோவை பார்த்து சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை தம்பி, எங்கள் வீட்டுக்கு யார் வாடகைக்கு வந்தாலும் அவங்களுக்கு வசதிக்காக நாங்கள் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ ஒரே ஷாக் ஆகிடுறான். என்ன இப்படிப்பட்ட சென்னையில் இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே இந்த சைடில் பார்த்தோம்னா ஹீரோ ஃப்ரெண்டை அந்த கதவை பார்க்க போயிருந்தார்ல, அப்போ அவர் அந்த கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண போய் ஹீரோவுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு உருவம் நிற்கிது. ஹீரோ ஃப்ரெண்டு அதை பார்த்து ஷாக் ஆகி அங்கேருந்து மாடியிலேருந்து விறுவிறுன்னு இறங்கி ஓடியாடுறான். அப்போ அங்கே ஒரு கீழே நிற்கிற அந்த வயசான பாட்டி, ஹீரோ பாத்தியா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ ஃப்ரெண்டு ஒரு மாதிரியாக ஷாக்கில் இருந்ததால் ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி உடனே அந்த வயசான ஆள் தம்பி என்னைக்கு தம்பி வாரீங்க அப்படின்னு. சார் என்ன சார் இன்னும் அமௌண்ட்டை பற்றியே நம்ம பேசலை, அதுக்குள்ளே என்னைக்கு வாரீங்கன்னு கேட்குறீங்க, அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு. 1000 ரூபா தான் தம்பி அப்படிங்கிறாரு. இன்னமும் ஷாக் ஆகிட்டு என்ன 1000 ரூபா தானா அப்படிங்கிறாரு. ஆமாம் தம்பி, நாங்கள் ரொம்ப வயசான ஆகிட்டோம், இதுக்கு மேலே யாருக்கு என்னத்தை சொத்து சேர்த்து இதுக்கு மேலே என்னத்தை வாழ போகிறோம், அந்த வீடு ரொம்ப நாளாக பூட்டி கிடந்தா வீணாக போயிடுமே அப்படிங்கிறதுனால யாராவது வாடகைக்கு வந்தால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. உடனே தன்னோட பர்ஸை எடுத்து கையில் வச்சு இந்த 8000 ரூபாய் பணத்தையும் அட்வான்ஸாக கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இந்த வயசான தாத்தா, தம்பி சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போகிறீங்களா இல்லை நீங்களே அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு மேலே வச்சுட்டேன் சார், நான் போய் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஹீரோ இப்படி திரும்பிட செகண்டில் ஹீரோட கையை அந்த கிழவர் பிடிச்சிட்டு, அதெல்லாம் வேணாம் தம்பி, நான் லிஃப்ட்ல ஏறினா நான் போய் பூட்டிட்டு வந்துட போகிறேன், ஏன் உங்களுக்கு சிரமம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற போய் பார்க்குறாரு. ஹீரோ போன அடுத்த செகண்டை அந்த வயசான ஆள் லிஃப்ட் மூலயமா ஏறி அந்த ரூம் நம்பர் 18 அப்படிங்கிற போய் பார்க்குறாரு. அதாவது ஹீரோவோட கண்ணுக்கு அந்த ரூம் எவ்வளோ க்ளீனாக தெரிஞ்சுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தெரியுது இவரோட பார்வைக்கு. எங்கே பார்த்தாலும் ஒட்டடையாக இருக்குது, கீழே கீழே ரத்தம் படிஞ்ச கரையாக இருக்குது, ஸ்க்ரீனெல்லாம் அழுக்காக இருக்குது. அந்த ரூமே பார்த்தீங்கன்னா ஒரு விகோரமாக இருக்குது அந்த ரூமே. சரின்னு அந்த வயசான ஆளும் அந்த ரூமை லாக் பண்ணிட்டு வந்துடுறாரு. ராத்திரி பார்த்தீங்கன்னா சரியாக மணி 12 ஆகுது. அப்போ அந்த ரூம்லேருந்து ஒரே சத்தமாக கேட்குது, ஒரு மனுஷன் அலற சத்தம். அந்த மனுஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த மூட்டைப்பூச்சி ஒன்று காதுக்குள்ளே போகிறோம்ல, அந்த மனுஷனை அந்த பெட்டு அப்படியே போட்டு முறுக்குன்னு முறுக்கி அவனை அப்படியே அந்த பெட்டு சாப்பிடுது. அந்த சத்தத்தை அப்படியே கீழே கேட்டுட்ருக்க அந்த வயசான கிழவி அந்த கிழவர்கிட்ட சொல்லுது, அவ்வளோதான் இன்றைக்கி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் அதோட தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கு. ஹீரோ சொன்னபடியே அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வரான். அப்போ அவன் கையில் கொண்டு வந்த பொருள் எல்லாம் வேன்லேருந்து இறக்கி வச்சிட்ருக்கான். அப்போ அவனோட பாக்ஸில் ஒரு சாமி ஃபோட்டோ இருக்குது. அந்த சாமி ஃபோட்டோவை ஹீரோவுக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹீரோ இதை கவனிக்காமல் எல்லா பொருளையும் லிஃப்ட்டில் ஏற்றி அந்த 18ஆம் நம்பர் ரூமில் போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு ஹீரோவுக்கு பின்னாடி ஒருத்தர் ஹீரோவோட ஷோல்டர் மேலே கை வைக்கிறாரு. ஹீரோ திடீர்னு அதிர்ந்து போய் யார் அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த கிழவி அவர்கிட்ட ஹீரோட்ட சொல்லுது, நீங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்க, அதான் நான் பால் கொண்டாந்து கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பாலை கொண்டாந்து ஹீரோ கையில் கொடுக்குறாரு. ஹீரோவும் சரி பாட்டி நான் குடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு.
தம்பி மறக்காம குடிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி இறங்கி போயிடுது. அப்புறம் ஹீரோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்ரூமில் போய் குளிக்க போகிறான். அந்த சமயத்தில் இங்கே பால் வச்சுருக்காங்களா, அந்த பாலை வந்து ஒரு காகம் வந்து தட்டி விட்டுருது. தட்டி விட்டு அடுத்த செகண்ட் அங்கேருந்து ஒரு உருவம் வந்து அந்த காகத்தை வெட்டுக்குன்னு தூக்கி அடிக்குது. ஹீரோ குளிச்சுட்டு வெளில வந்து பார்க்குறான். சரி நம்ம போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை தேடி பார்க்குறான். ஃபோட்டோவை காணும். சரி நம்ம வீட்டில் எங்கேயாவது மறந்து வச்சுட்டு வந்திருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு பாலை குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாலை குடிக்க வாரான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து கீழே தட்டி ஊற்றி கிடக்கு. என்னடா பால் தட்டி ஊற்றி கிடக்கே அப்படின்னு கீழே குனிஞ்சு அந்த டம்ளர் எடுத்து பார்க்குறான். அப்போ திடீர்னு அந்த டம்ளருக்குள்ளே ஒரு பிளட்டு சொட்டு வந்து அப்படியே உழுது. ஹீரோ அதிர்ச்சி ஆகி அப்படியே மெதுவாக மேலே பார்க்குறான். மேலே பார்த்தா ஒரு ஃபேனில் வந்து ஒரு காக்கா வந்து சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஹீரோ மேலே பார்க்க அந்த காக்கா அப்படியே அவன் மேலே உழவுது. ஜஸ்ட் மிஸ்ஸில் ஹீரோ தள்ளி அந்தாண்ட ஓடிடுறான். அப்போ வந்து சுற்றியும் பார்க்குறான். அங்கே கதவு திறந்துருந்தோன்னே சரி கதவு திறந்ததால காக்கா உள்ளே வந்து ஃபேனில் அடிபட்டிருக்கும் போல இருக்கு. அந்த கதவை சாத்திடுறான் ஹீரோ. அப்புறம் அந்த காக்காவை வந்து ஒரு கவர் பையில் போட்டுட்டு ஆஃபீஸ் ட்ரெஸ் போட்டு வெளியில் போகிறப்ப நம்ம எங்கேயாவது தூக்கி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ட்ரெஸ் போட்டு கிளம்பி வெளியில் போய்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவை பார்க்குற அந்த கிளவி வந்து தப்பிச்சிட்டான் இவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அந்த கிழவர் வந்து எல்லாம் சரியாயிடும், நான் போய் பிளட் பேங்கில் போய் பிளட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் ஒரு பையை எடுத்துகிட்டு போய் பிளட் பேங்கில் போய் பிளட்டு வாங்கிட்டு இருக்கிறான். அப்போ வந்து ஹீரோ வந்து இந்த காக்கா வந்து தூக்கி போட்டுட்டு ஆஃபீஸ் போகிற வழியில் வராரு. இந்த மாதிரி அந்த வயசான ஆள் வந்து பிளட் பேங்கில் வந்து ரத்தம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கிறாரு. இதை ஹீரோ பார்த்துட்டு என்ன சார் என்னாச்சு, யாருக்கு பிளட்டு வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து என்னோடய மனைவிக்கு வந்து அடிக்கடி பிளட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோவும் அந்த பிளட்டு பேக்கெட்டை பார்க்குறாரு. அதில் வந்து பி பாசிட்டிவ் அப்படின்னு போட்டிருக்கு. சார் நான் வேணால் வந்து ட்ரா பண்ணவா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் வேணாம் தம்பி, வயசான ஆள் தானே, நான் வாக்கிங் போகிறது மாதிரி நான் அப்படியே போயிடுறேன், கிட்டகதான வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான ஆளும் கிளம்பிடுறாரு. ஹீரோவும் அந்த சைடு கிளம்பி போயிடுறான். அப்படியே அந்த வயசான ஆள் லிஃப்ட் வழியால் ஏறி நம்பர் 18 அப்படிங்கிற அந்த ஹீரோ ரூமில் போய் அந்த பிளட் பேக்கெட்டை தூக்கி போகிறாரு. தூக்கி போட்ட அடுத்த செகண்ட் அந்த உருவம் வந்து அந்த பிளட்டை தூக்கிட்டு ஓடி போயிடுது. அப்புறம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஹீரோ வந்து அந்த ரூமுக்கு போகலான்ட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அந்த கிளவி வந்து ஹீரோவை பார்த்துட்டு இப்போ நான் போவா உள்ள அப்படின்னு கேட்குது. உடனே அந்த கிழமை நீ சும்மா இரு, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த கிளவியை மத்துசம் பண்ணும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ட்ரெஸ் எல்லாம் கிளட்டிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பெட்ரூமில் போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெட்ரூம் கதவை ஓப்பன் பண்ண போகிறான். அப்போ திடீர்னு அவன் மொபைலில் வந்து ஒரு கால் வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். அப்புறம் ஹீரோவும் கொஞ்சம் நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்போ சோஃபாவில் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சொல்கிறான், இந்த ரூம் எப்படி இருக்குது தெரியுமா, ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குது இந்த ரூமில் மட்டும் நீ மட்டும் இப்போ இருந்தீன்னா நான் என்னென்ன பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோடனே, நீ மட்டும் இப்போ இந்த ரூமில் இருந்தீங்கன்னா உன்னை அப்படியே இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, உம்மா மட்டுமா நீ கொடுப்ப, விட்டா நீ புள்ளையே கொடுப்ப அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிடுறா. ஹீரோவும் அப்படியே சிரிச்சிட்டு சந்தோஷத்தில் அப்படியே அந்த சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ சரியாக மணி வந்து 12 மணி ஆகுது. 12 மணி ஆனோடனே திடீர்னு அந்த ரூமை ஓப்பன் பண்ணிட்டு யாரோ வர மாதிரி தெரியுது. ஹீரோ ஆனால் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு அவனுக்கு வந்து ஏதோ வர உணர்ச்சி தெரிஞ்சு முழிச்சு பார்க்குறான். அந்த பெட்ரூம்லேருந்து நம்ம ஹீரோயின் உள்ளே நின்றுக்கிட்டு உள்ளே வா அப்படின்னு சொல்லி ஹீரோ சோஃபாலேருந்து எழுந்திருக்கிறப்ப தடுமாறி கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தோடனே ஹீரோயினை பார்த்து நீ வெளில வா, என்னை வந்து தூக்கிட்டு போ அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, நீ தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ அதையும் முடியவே முடியாது, நீ வா வெளில அப்படின்னு சொல்லி அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை தூக்க அப்போ அதே இடத்துல 2 பேருக்கும் கசமசா நடந்துடுது. மறுநாள் காலைல பொழுது விடியுது. ஹீரோ உடம்புல பார்த்தா ஒரு ஒட்டு துணி கூட இல்லை. என்ன இது கனவா இல்லை நினவா, நம்ம ட்ரெஸ்ஸு போட்டுட்டு தானே நைட்டு தூங்கணும், காலையில் எங்கள் ட்ரெஸ்ஸு காணா போயிட்டு அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் போகிறான். ஆஃபீஸில் போய் ஹீரோயினை பார்த்துட்டு என்ன நைட்டு என்னை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் உடனே என்ன சொல்கிறேன், நான் உன்னை எங்கே பார்த்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னோன்னே ஹீரோவுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. அப்போ நைட்டு நீ வரலன்னா அப்படின்னு யோசிச்சுட்டு உன்னை நான் கனவுல கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு தனியாக போய் யோசிச்சு ரொம்ப நேரம் பார்க்குறான். சரி ஏதாவது கனவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுறான்.
சரின்னு ஆஃபீஸ் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு ரூமில் வந்து சோஃபாவில் உட்காந்துருக்குறான். அப்போ ஒரு கால் வருது. அவங்க அம்மா கால் பண்ணி, இந்த மாதிரி அக்காவுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ ஆயிடும்டா தம்பி, குழந்த பிறக்கிற மாதிரி இருக்குது, எப்படியாவது 1,00,000 ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா வை, நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பேசிவிட்டு அந்த சோஃபாவிலே அப்போ பார்த்திங்கன்னா அவனோட கனவில் மறுபடியும் அதே மாதிரி ஒரு ரூம் ஒன்று வருது. அந்த ரூமோட கதவை ஓப்பன் பண்ணுறான். அந்த பெட்டு நிறைய பணம் இருக்குது. ஹீரோ வந்து அந்த பணத்தை பார்த்தோன்னா சந்தோஷப்பட்டு அள்ளலாம் அப்படின்னு அந்த பெட்டில் போய் அள்ள போகிறான். அப்போ அந்த பெட்டு அவனை முழுங்குற மாதிரி கனவு கண்டு உடனே முழிச்சிடுறான். முழிச்சு பார்த்தா இவன் தன்னோட கனவுல எந்த ரூமை பார்த்தானோ அதே ரூம் இவனுக்கு எதுக்க நிற்கிது. இவனும் அப்படியே மெதுவாக போய் அந்த கதவை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே மாதிரி அந்த பெட்டில் நிறைய பணம் இருக்குது. ஹீரோ உடனே ஷாக் ஆகி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ரூம் விட்டு வெளியில் வந்து அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக வெளியிலே படுத்து கிடக்குறான். மறுநாள் காலைல பொழுது விடியுது. வழக்கம் போல் ஹீரோ வந்து ஆஃபீஸ் கிளம்பி வெளில வந்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த வயசான பாட்டியம்மா வீட்டுக்கு போய் இந்த மாதிரி சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டரும் வருமா, அதை மட்டும் வாங்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த கிளவி அப்படியே அந்த வீட்டை பார்க்குறான். ஒரு ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து மஞ்சள் கயிறால் சுற்றி இருக்கு. உடனே நம்ம ஹீரோ அந்த கிளவிட்ட கேட்குறான், என்ன பாட்டி ஏன் அந்த ஃபோட்டோவை சுற்றி ஒரே மஞ்சள் கயிறு சுற்றி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த கிளவி சொல்கிறாங்க, இந்த மனுஷனுக்கு வயசாச்சே தவிர மனசுல ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது. நேத்து மஞ்ச கயிறை வேற ஒரு வேலைக்காக சுத்த சொன்னா அதை போட்டோல போய் சுத்தி இருக்காரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை படார்னு சாத்திட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த போட்டோல மஞ்ச கயிறு சுத்தி இருக்கிறத மெதுவா அவிழ்த்துட்டு அந்த போட்டோவை பார்த்து அந்த கிளவி கேக்குறா, உனக்காக நாங்க இன்னும் எவ்வளவுதான் பண்ணுறது, எங்களுக்கு ஆல்ரெடி வயசாச்சு, நீ என்ன பண்ணிக்க, நீ உயிரோட தான் இருக்கியா, எனக்கு பதில் சொல்லு, எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு அந்த போட்டோவை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கிறா. உடனே நம்ம ஹீரோ போன அடுத்த செகண்ட் மாடியில விறுவிறுன்னு ஏறி போய் தன்னோட கையை வந்து பிளேடால ரத்தத்தை வந்து அந்த ரூம்ல சொட்டவுனோடனே அந்த கருப்பு உருவம் அப்படியே வருது. வந்து அந்த பிளட்டை வந்து லபக்குன்னு நக்கிட்டு அந்தான ஓடிடுறது. அப்ப அந்த கிளவி வந்து அந்த உருவத்தை பார்த்துட்டு, நீ உயிரோட தான் இருக்க, சந்தோஷமா இருக்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி அந்த ரூம் அப்படியே இந்த சைடில் நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா, ஹீரோ வந்து ஆஃபீஸில் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காதனால ரொம்ப டயர்டாக இருக்கான். ரொம்ப தூக்கமாக வருது. உடனே வந்து ஆஃபீஸில் லீவ் கேட்டு இவன் ரூமுக்கு வந்துடுறான். இவன் ரூமுக்கு வரதை பார்த்து அந்த கிளவி, தம்பி என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கிளவி கேட்க, இல்லை பாட்டி சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விறுவிறுன்னு மாடிக்கு போய் சோஃபாவில் போய் படுத்து நல்லா தூங்கிடுறான். அப்போ திடீர்னு முழிச்சு பார்த்தா மணி 8 ஆயிட்டு. சரி நம்ம இன்னைக்கு வெளியில போய் சாப்பாடு வாங்க வேணாம், நம்மளே ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா கதவை யாரோ தட்டுற சத்தம், மறுபடியும் சத்தம் கேக்குது. ஒரு கட்டத்துல கடுப்பான ஹீரோ அந்த கீழே இருந்து அந்த கிளவி என்ன பண்ணுதுன்னா, கையில ஒரு பிரியாணியை கொண்டு வந்துட்டு ஹீரோ ரூமுக்கு வாசல்ல வந்து நிக்கிறா. அப்ப அந்த கிளவி வந்தோன்னா அந்த கதவு திடீர்னு அந்த கிளவியை உள்ள வராம தடுத்துடுது. உடனே இந்த கிளவி அந்த கதவை பார்த்துட்டு, என்ன வில்ல விடு, என்ன புல்ல விடு, நான் உனக்கு உதவதான் வந்திருக்கேன், என்ன உள்ள விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவோட அந்த கைப்பிடி இருக்குல்ல அதை வேகமா படக்கு ஆட்டி பார்க்குறா. ரொம்ப ஃபோர்ஸா ஒரு டைம்ல ஆட்டுறப்ப கதவு திடீர்னு திறந்த அதிர்ச்சியில அந்த கிளவி கையில வச்சு இந்த சாப்பாடை கீழே போட்டோன்னா அந்த கருப்பு உருவம் ரொம்ப கோவம் பட்டஞ்சு அந்த கிளவியை ஓங்கி ஒரு அரைஞ்சோன்னா அந்த கிளவி அங்கேயே மயக்கமாகி கீழே விழுந்துடுறா. உடனே ஹீரோ வந்து இந்த தட்டு கீழே விழுந்ததுல அந்த சத்தம் கேட்டு ஹீரோ உடனே ஓடி வந்து பார்க்குறான். அந்த கிளவி மயக்கமாய் கிடக்குறா. பாட்டி உங்களுக்கு என்னாச்சுன்ட்டு ரொம்ப நேரமா கேட்குறான். அந்த பாட்டிகிட்டேருந்து எதுவும் பதில் வரல. உடனே இந்த கிழவர் நம்ம ஹீரோ எல்லாரும் தூக்கிட்டு அந்த கிளவியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் உள்ள நர்ஸம்மா வந்து, பாட்டி ரொம்ப வயசாக இருக்காங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிளட் ஏற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ உடனே, நானும் பி பாசிட்டிவ் தான் மேம், என்னோட பிளட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து அந்த நர்ஸம்மா உடனே, பி பாசிட்டிவ் யாரும் உங்களுக்கு சொன்னா, அந்த அம்மா பி பாசிட்டிவே கிடையாது. ஹீரோ உடனே ஷாக் ஆகி, என்னையா நீங்க ஏதாச்சும் சொல்ல வேண்டியதானே, அன்னைக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னோடனே அந்த அவ என்னோட மனைவி, அவளுக்கு இந்த ரத்தம்னு எனக்கு தெரியும், நான் அன்னைக்கு ஏதோ ஞாபக மறதியில வாங்கியிருப்பேன், போ வேலையை நீ பார்த்துட்டு போ, நீ சேர்த்த வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழமை வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறான். சரின்னு ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகி ரூமுக்கு வரான். இது வரைக்கும் எந்த கதவை எந்த ரூம் அவன் திறக்காம இருந்தானோ அந்த ரூமோட பெட்ரூம் கதவை போய் இவன் திறந்து அந்த பெட்ல போய் நல்ல
நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு முழிப்பு வருது. முழிப்பு வந்தோடனே இவன் எழுந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. சரின்ட்டு மறுபடியும் தூங்க போகிறான். அப்போ மறுபடியும் அவன் முகத்தை யாரோ அழுத்துற மாதிரி இருந்தது. திடீர்னு முழிச்சு பார்த்து மணி என்னன்னு பார்க்குறான். மணி 12 ஆனது. என்ன இவ்வளோ ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி இருக்குது, மணி 12 தான் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நல்லா தூங்குறான். தூங்கிட்டு மறுபடியும் முழிப்பு வருது. போய் கிளாக்கை பார்க்குறான். மறுபடியும் 12:30 ஆகுது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவன் ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது, நாங்கள் உங்களை ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி